டின்னருக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுவும் செய்யாமல் ஒரு தடவை இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்க சட்னி குருமா எதுவும் தேவையில்லை. 2 சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு உப்பு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவு 1 ஸ்பூன் சீனி 1 ஸ்பூன் உப்பு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எண்ணெய் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம 2 பல்லாரியை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்லேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, ஆறட்டும். 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா உரல்ல நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா தொளி எடுத்துட்டு இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா நைஸாக நச்சு எடுத்துக்கோங்க. கட்டி மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டின இதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போடுற தண்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இதை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக காஷ்மீர் சில்லி, கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இது ஆறையும் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு எடுக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தேய்ச்சிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நல்லா மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் பட்டர்லாம் நெய் விட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான ஆலு பரோட்டா ரெடி. இது கூட தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.